எங்களுடைய அருமை சகோதரர் திரு எம் பி தமிழ்ச்செல்வன் அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஹலோ செக் போட்டியில் கலந்து இந்த 10 கிலோமீட்டர் 3 நோட் பாயிண்ட் இருக்கு. அந்த 3 நோட் பாயிண்ட்ல நீங்க உங்க செஸ்ட் நம்பர் தெரியற மாதிரி ஓடணும். அங்கங்க வாட்டர் பாட்டில கையிலே உங்களுக்கு நீட்டுவாங்க. நீங்க போய் வாட்டர் பாட்டில் அவசியம் இல்லை, அவங்களே கையில நீட்டுவாங்க. நீங்க டக்கு டக்கு வாங்கிட்டு குடிச்சிட்டு தூக்கி போட்டுட்டு ஓடிடலாம். ரொம்ப ஜாக்கிரதையா ஓடுங்க. முன்னாடி ஓடுறவங்களையோ பின்னாடி ஓடுறவங்களையோ காலில் தட்டிடாம ஓடுங்க. இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இந்த ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸி ஆயிடும். பைலட் பண்ணி விசில் சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க ஓட ஆரம்பிக்கலாம். அவசரப்பட்டு ஓடக்கூடாது, மெதுவா பொறுமையா ஓடணும். ரெடி 1 2 3. ஆகவே பைலட் கண்டிப்பாக தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் போனா இது டயர்ட் ஆகிடுவாங்க. ஆமாம் ஆமாம். லைட்டாக போக முன்னாடி சின்ன ஊசி போகிறாங்க. வாங்க வா. ப்ரோ கொஞ்சம் சென்டர்லேயே போங்க, ஒரு மாதிரியா இருக்கும் சைட்ல எல்லாம். டேய் லோகுமா என்ன? டேய் ஓட முடியலன்னா நின்னுக்குடா குட்டி பையா. டேய் ஓட முடியலன்னா இங்கே டேய் சேர்ந்து போங்கடா, அங்கே முள்ளா கிடக்கும். கூல்ட்ரா பொறுமையா போகணும். ஆர்ன கூட ஆர்ன் அடிச்சா வண்டி குறுக்கு வந்து விழுந்துருவாங்க. இப்படிதா இந்த வாரமாகவே ரைட்டாக இங்கேருந்து விழுந்த மாதிரியே போயிட்டு இப்போ திரும்பி எடுக்கிறியா? இதில் போப்போம். அங்கே ஃபஸ்ட்டு போயிருப்பாங்களா? நார்மலாக போடா, ரொம்ப இந்த மாதிரி பார்த்துட்டு திருத்துன்னு கொடுக்குறது.
தள்ளு வண்டி பின்னாடியே போகலாம். அவங்க தான் நினைக்கிறேன்டா ஃபஸ்ட்டு. இங்கிட்ட தான் வரானா? அவ்வளோதான். அந்த பையன் வரான் போகிறாங்க. அப்படியே தீம்பி வராங்க. பையன் அப்படி க்ளோஸ் மக்களே முதலாவதாக வந்துட்டு இருக்காருப்பா. அந்த வாரம் போய்க்கு இருக்கு வரோம் ஹீரோ வரோம். அப்படியே அந்த வாரமாக இருக்கும். இதான் போடா ஒல்ட்ற மாதிரி இருக்குடா தினேஷ். ஏமா போதா ஒல்ட்ற மாதிரி இருக்குடா. ரொம்ப வேணாண்டா நார்மலாக போடா. ஒரு பாதி கோணி முன்னாடி வந்து போகிறாண்ணா. 2 பிளேயர் வேணாம் ஸ்லோ அப்படியே அந்த வாரமாக இருக்கும். அவனோட வண்டி வாங்க கொடுத்துருக்கு. அவ்வளோதானா? நம்ம வந்துட்டு தான்டா இருக்கு. இந்த ஓரமாக முன்னாடி போடா. அப்படியே வரோம். அப்படியே போதும் போதும் ஸ்பீட் போதும். அவ்வளோதான். முன்னாடி யாரும் இல்லை. அப்படியே போதும்டா. அவங்க கொஞ்சம் க்ளோஸ்அப் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அப்படியே போ. அவனுக்கு ரொம்ப தூரத்தில் ஓடி வராங்கடா. அப்படியே போ. அந்த ஸ்பீடே போ. ஸ்டடி மட்டும் பண்ணிக்கலாம். அந்த ஆங்கிள் போ. அங்கிட்ட வண்டி இல்லைண்ணா. போதும் அப்படியே போ. ஸ்டடி அவ்வளோ. வேகம் போதும். இல்லை நான் வந்தான்னு சொல்கிறேன்டா. நான் என்ன உனக்கு சவுண்டு விடுவாங்க. ஸ்லோ போதும் தினேஷ். நாய் மட்டும் வருது, கொஞ்சம் வச்சு விடு.
பொங்கல் விளையாட்டு போட்டி நடத்திருக்காங்க, 2 பேர் தான் வருவாங்க. போதும் ஸ்பீடாக போகாது. ஜூம் பே 2x தான் இருக்கு. போதும் போதும் போதும்டா. எடுக்கல, தண்ணி சாப்பிடாதானே. நம்பர் 27 நம்பர் 13 முதலாவதாக வந்துட்டுருக்காங்க. 2 பேரும் ஒரே டிஸ்டன்ஸில் வந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயராக தான் இருப்பாங்க. போதும் போதும் போதும். மெதுவாக இப்போ நாங்கள் போய் புத்திக்கோட ரீச் பண்ணிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வராங்க. அங்கே வரைக்கும் வரோம். இது போட்டும் அங்கே பக்கத்துக்கு போடான். வேண்டாம் நிற்கிறேன். போய் இவங்கள தான் கவர் பண்ணுறோம். பிளேஸ் பக்கத்தில்
பேர் வராங்கல்ல 2 பேரும் ஓடியாரப்போ போயிட்டு அந்த முதல்ல போய் பிடிக்கலாம்டா. திருப்பி உட்காந்துக்கிட்டா அதெல்லாம் சொல்கிறேன். அதே ஸ்லோ பண்ணு. வேற லெவல் பண்ணுறானே. லெஃப்ட்லேயே போடானே. அதான் இப்போ பார்த்து போ. எங்கே ரொம்ப தூரம் போயிட்டுருக்கீங்களா? வளர்த்தி விட்றாதே, பார்த்து போகிறேன் இல்லையா? அப்படியே ஸ்லோவாகவே போ. 25-30லே போ. போ 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 போ. போ போ. ஓடு. அதாண்ணா அவ்வளோ ஸ்லோடாக போதுண்ணா. போ போ போ. ஒரு பையன் தான் போகிறான்ல. 16 எடுங்க. 13. நம்பர் 27 இரண்டாவதாக வந்துட்டுருக்காரு. அப்படியே போடா. ஏய் லெஃப்ட்டுடா. ஸ்லோ 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 ஸ்லோ. அப்படி தான் சொல்லுவாங்க. நீ போ பார்த்துக்கலாம். அப்படியே போடணுமா? நான் அப்படியே லைட்டாக போட முன்னாடி. ஸ்பீடு பிரேக்கரா? போ போ போ. போதும்டா. அதுலேயே சார் ஸ்பீடு. அப்படியே ஓரமாக இருக்கும். அப்படியே வாடா. போதும்டா. அதே மீட்டர் தான். வாயா டிஃப்ரென்ஸ் இருக்கியா? வாயா அப்படியே வா. அதே போ. மூமெண்ட் சொல்லுவோம். லைட்டாக ஸ்பீடா. எஸ்சி நம்பர் 27 முதலாவதாக வந்துட்டுருக்காரு. போ ரைட்டா. அதே தான். வேணான்ட்டாரா? அப்படியே போ. வண்டி இருந்துச்சுல, வண்டி ஃபஸ்ட் நிப்பாட்டி இருந்தோம்ல, அந்த கட்டைக்கிட்ட போய் நிப்பாட்டிக்கலாம். அதே
மாட்டிருக்கா? சார் போடா மிரரில் பார்க்குறியா இல்லையா? போதும் ஆ ஓகே ஸ்லோ நல்லா டைமிங் தம்பி வேறு லெவல் பண்ணுறாப்புல. நம்பர் 27 முதலாவதாக வந்துட்டுருக்காரு. முதலாவது வரவங்களுக்கு இரண்டாவது வரவங்களுக்கு பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. நல்ல டைமிங்கு ஒரே மூமெண்ட்டில் வந்துட்டுருக்காப்புல. எப்படி போனாரோ அதே மூமெண்ட்டில் வராப்புல. அப்படியே நேராக போயிடுறியா தம்பி? கொஞ்சம் அழுத்தியும் அனுப்பின்னு நினைக்கிறேன். நேராக அந்த இது போட்டிருக்காங்களே அதை கிராஸ் பண்ணி போயிடுறான்ட்டு. அவன் டக்குன்னு போய் கிராஸ் பண்ணிடுவான்டா. அந்த இது ஃபஸ்ட் ப்ரைஸ் போ முன்னாடி போ நேராக போயிரு. பொறுமையாக க்ளோஸ்லோ வண்டி போகும் பாரு. வா போ நேரம் பேரு மூன்றாவதாக 007 சாலையின் இருபுறமும் சற்று அமைதி காத்து ஓரங்காத்து இருக்க வேண்டும். ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். முதல் 2 பேர் மட்டுமே தற்சமயம் ரீச் ஆகிட்டு இருக்காங்க. அடுத்து 4வதாக 073 ஓரம் கட்டி இருக்க வண்டி வந்துட்டு இருக்குது. இல்ல வீராங்கனைகள் வந்து கொண்டு இருக்கிறாங்க. கைதட்டுங்க. அந்த நபரை உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜெர்சி நம்பர் 28 வெகு விமர்சையாக வந்து கொண்டிருக்கிறார். அவரை கரகோஷம் எழுப்பி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். இருக்கிறது மொத்தம் 4 நபர்கள் ஒத்திக்கோட்டை அடைந்து விட்டனர். 5 நபர்கள். அடுத்த 3 நபர்களுக்கும் சிறப்பு பரிசு உண்டு. இப்ப கை தட்டுங்கப்பா. தனியா வராங்க பாரு, எந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் இல்ல பாரு. கை தட்டுங்க. ஒத்திக்கோட்டுக்கு வராங்கல்ல. 10 கிலோமீட்டர் பினிஷ் பண்றதே மாரத்தான்ல பெரிய வெற்றி தான். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எல்லாம் அப்புறம் 10 கிலோமீட்டர் முடிக்கிறாங்க பாரு ஒத்திக்கோட்டுக்கு. அதுதான் முக்கியமானது. வா அருமையா முடிக்கிறீங்க. வாங்க என்கரேஜ் பண்ணுங்க. கை தட்டுங்கப்பா. நல்லா இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் பெரியவங்க. கடுமையான போட்டி. இது 8வது வீட்டு பரிசுக்கு கடுமையான போட்டி. மிகவும் கடுமையான போட்டி. சூப்பர் கடுமையான போட்டி. வாப்பா பினிஷிங் டச். வாங்க அருமையான முயற்சி. தம்பி வராப்புல 102. கடுமையான முயற்சி, மிக கடுமையான முயற்சி. நம்ம ஓடி சேர்ந்த நபர் கடுமையான முயற்சி. அதுக்காக கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பின்னாடி பேர் சொல்லிடுங்க. கடுமையான முயற்சி, மிக கடுமையான முயற்சி. இன்னும் இளம் வயதிலே கடுமையான முயற்சி,
கடுமையான முயற்சி. கடுமையான முயற்சி. வெல்கம் 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 யா வெல்கம் யா வெல்கம். வா 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 சார். நல்ல நல்ல முயற்சி நல்ல முயற்சி. வெல்கம் 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 வெல்கம். அப் 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 சூப்பர் சூப்பர். கடுமையான முயற்சி. வாழ்த்துக்கள். வந்துட்டு இருக்காங்க. கரூர்ல நடைபெற்ற மாரத்தான்ல முதலாவது அந்த பெண்மணி, அது பெண்மணிக்காக நடந்த ஒரு போட்டி, பிரிவு போட்டி. அது நடந்தவங்களாம் வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஓரமா நின்று அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க. அருமையா வந்துட்டு இருக்காங்க பாருங்க. பினிஷிங் பண்றாங்க பாருங்க, அதுதான் முக்கியமானது. பினிஷிங் அருமை 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 அருமை. வெரி குட் வெரி குட். வாப்பா 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 வாப்பா. 0-34 கடுமையான முயற்சிப்பா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். 0-35 கடுமையான முயற்சி. அப் 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 அப். கடுமையான முயற்சிப்பா கடுமையான முயற்சி. ஏறத்தாழ 10 கிலோமீட்டர் ஓட்டம். திறமை. முதல் பெண்மணிய முதல் பெண்மணிப்பா, முதல் பெண்மணி. கை தட்டுங்கப்பா, என்கரேஜ் பண்ணுங்க. முதல் பெண்களாலும் சாதிக்க முடியும் என்பது பிரிசிங் ஓட்டமியா. இரண்டாவது பெண்மணி. கடுமையான ஓட்டம். 10 கிலோமீட்டர் கடுமையான ஓட்டம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒரு புடிச்சாங்க முடியாதுங்க விடாம வர. வாப்பா வாப்பா வாப்பா. ஓடியா 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 ஓடியா. 10 கிலோமீட்டர் தூரத்தை நிறைவு செய்த 144. மூணாவதாக ஒரு பெண்மணி தங்களுடைய கரவாச எழுப்புங்கள். கைதட்டி அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். பால் வண்டி வருது. கொஞ்சம் வழி விடுங்க. வண்டி வருது. தம்பி வண்டி ரிவர்ஸ் கொண்டு போ. ஒரு 2 சின்ன பையன் ரொம்ப இளம் வயதில் 10 கிலோமீட்டர் தூரத்தை நிறைவு செய்ய காத்துக் கொண்டிருக்கிற ஒரு சின்ன இன்னொரு பையன் வருவாப்பா. மூன்றாவது பெண்மணி. வாப்பா வாப்பா வாப்பா. 10 கிலோமீட்டர் தூரத்தை நிறைவு செய்திருக்கிற பெண்மணிக்கு முயற்சி விடா முயற்சி நிறைவு செய்திருக்கிறார்கள். வாகன வாகன கரமோச எழுப்பி 10 கிலோமீட்டர் தூரத்தை நிறைவு செய்த கரமோச எழுப்பி தம்பிக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் தம்பி வாழ்த்துக்கள் தம்பி. இளம் வயதில் நீண்ட நெடுதூரத்தை கடந்து உற்சாகமாக ஓடி தன்னை அனைவரும் கரவாச எழுப்புங்கள் கரவாச எழுப்புங்கள். மிக சிறியவன் 10 கிலோமீட்டர் மிக சிறியவன். ஓட்ட பந்தயத்துக்கு ஒரு உதாரணம். மிக சிறியவன் 10 கிலோமீட்டர்
10 கிலோமீட்டர் தூரத்தை கடப்பது மிக இயல்பல்ல, கடின உழைப்பு. நன்றி. கடின முயற்சி, விடாமுயற்சி. 10 கிலோமீட்டர் தூரத்தை நிறைவு செய்தமைக்கு வாழ்த்துகள் தம்பி, வாழ்த்துகள். விடாமுயற்சி, கடின முயற்சி. வாழ்த்துகள் தம்பி, வாழ்த்துகள் தம்பி. வெல்கம். இயல்பாக மிக்க நன்றி. 10 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து கடின முயற்சி. வா தம்பி. விடாமுயற்சி. 10 கிலோமீட்டர் தூரத்தை கடின முயற்சிப்பா. நல்ல ரன்னிங்பா. 10 கிலோமீட்டர் தூரத்தை பினிஷ் பண்ணுங்க. பினிஷிங் டச் எடுத்து ஓடுங்கள். சரியான ரன்னிங்பா. வாப்பா. நல்ல ரன்னிங்பா. அழுத்த ஆனால் பள்ளம் அதெல்லாம் மூடி இருக்கணும். மூணாவது குட்டி எல்லாம் செட்டு சேர்ந்துட்டாங்க. இல்லை, அந்த ஸ்டெமினா அவ்வளோதான். ஓரா தம்பி, பக்கம் தான். அப்படியே போ. அவ்வளோதான், வந்துச்சு அப்படியே போ. பொறுமை. சூப்பர். மனமார்ந்த நன்றியையும்